ஹெச்ஆர்எஸ் என்னங்கடா எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பிளேஸ் பாருங்கள், எங்கே பிரிட்ஜு காணும். நான் இங்கே இருக்குது பிரிட்ஜு, சரிதா? ஸோ பின்னாடி அந்த ஹில்ஸு க்ளவுட்ஸு அதெல்லாம் பார்த்தா தெரியும் சம்திங் எங்கேயோ ஒரு பரிச்சயமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த பிளேஸுக்கு வந்து நம்ம போனதில்லை எதுனா வரைக்கும், நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஆக்சுவலாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ரைடு வந்து வேறு எங்கேயும் இல்லைங்க, கிண்ணக்குறை தான். கிண்ணக்குறை அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம தமிழ்நாடோட லாஸ்ட் வில்லேஜான ஹிரியசிக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த 2 பிளேஸஸையும் வந்து அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா? எப்படி இருக்குது பிளேஸு, கிளைமேட்டு, ரூட்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரலாக பார்த்துருக்கேன். ரூட்லலாம் எப்படி இருக்குன்னு அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு போய் அப்படியே நான் லைவாகவும் ஷோ பண்ணுறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோ இருக்காப்புல. ஒரு 2 வாரமாக வந்து இந்த ட்ரிப்பை இழுத்து இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். இழுத்தது வந்து ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ வந்து நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி இங்கே முன்னாடி நிற்கிறோம். மேலே ஏறக்கு ஹில்ஸ் இருக்குது. ஸோ நான் கிளம்பும்போது கொஞ்சம் அன்டைமாக இருந்தது. தட்ஸ் மீன்ஸ் லைட்டிங் இல்லை. ஒரு 5-5:30 கிளம்பியிருப்போம். லைட்டிங் இல்லை, அதனால் சரி பெருசாக எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான் இனி மேலே. அப்படியே நான் உங்களுக்கு போகிற வழியில் ஒவ்வொன்றா காட்டுறேன். சில பல பிளேசஸ் எங்கேயோ ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு நான் சூப்பராக இருந்துச்சு நான் காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்க, 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சரி காய்ஸ், வாங்க போகலாம். காய்ஸ், கீழேருந்து மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி ரோடு ஏற போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பேனே, கிண்ணக்குறை அண்ட் ஹிரியசிகை அப்படியே அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகான கிண்ணக்குறையும் நம்ம தமிழகத்தின் ஒன் ஆஃப் த லாஸ்ட் வில்லேஜ் கடைசி கிராமமான ஹிரியசிகையும் தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து வியூ பாயிண்ட்டு அங்கே நின்று பார்க்குறக்கு அப்படின்னு பயங்கரமாகலாம் இருக்காது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போகிற ரூட்டு ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற ரூட்டு அந்த ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வில்லேஜு அது அந்த சம் பீப்புள்ஸ் அந்த டைப் ஆஃப் அங்கே வந்து படுகாஸ் நிறையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹிரியாசிகையில் வந்து படுகாஸ் நிறையா இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம் இன்றைக்கி ரைடை, இன்றைக்கி சண்டே ரைடை. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் வீடியோ வந்து புதுசாக பார்க்குறப்போ நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க இந்த ஒன் டே ட்ரிப்பு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. சாரி, அது வந்து நான் வழக்கமாக சொல்கிறேங்களா, சரி ஒரு வேளை நமக்கு நான் வந்து அது புதுசாக பார்க்குறவங்க அது அப்படின்ற நான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்க் பண்ணலை. ஸோ வழக்கமாக பார்க்குறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூருக்கு நியர்பை தான் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர்லேருந்து தான் இந்த ஒன் டே ரைட். மசினகுடி 70 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ரூட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டேரி ஜங்ஷன். நீங்கள் குன்னூரும் கூட போக வேண்டியதே கிடையாது. காட்டேரி ஜங்ஷன், அப்புறம் காட்டேரி ஜங்ஷனில் இருந்து உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா மஞ்சூர் ரோடு இருக்கும். ஸோ அந்த மஞ்சூர் போய் மஞ்சூரில் இருந்து நீங்கள் வந்து கிண்ணக்குறையும் ஹிரியசிகையும் போகிற மாதிரி இருக்கும். கிண்ணக்குறை அதை தாண்டி வந்து ஹிரியசிகை ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸில் வந்து ஹிரியசிகை வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது பக்கம் ரீச் ஆகும்போது நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் திருப்பூர், தட் மீன்ஸ் அவினாஷி நியர்பை நம்ம பூண்டியிலேருந்து, நம்ம ஏரியா பூண்டியிலேருந்து இது ஒரு 135 to 136 கிலோமீட்டர்ஸ் வருது ஒரு சிங்கிள் மட்டும். நீங்கள் அப் அண்ட் டவுன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் டைம்ஸ் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல கைஸ். ஆக்சுவலாக அங்கே கிளம்பும்போது ரொம்ப லைட்டிங் கம்மியாக இருந்தனால சரி பக்கம் லைட்டிங் வரட்டும் அங்கே போய் போட்டுக்கலாம், வ்ளாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ லைட்டாக பசி ஆகுது.
எங்கேயாவது மேபி பர்லியாரில் இது எங்கேயாவது நிறுத்தி எதாவது சாப்பிட முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு ஏதாவது பிரெட் ஆம்லேட் ஆர் மேகி அது கிடைச்சாலே இனவு தான். ஏன்னா ஏதோ நாங்கள் கீழேயே பார்த்தோம் மேட்டுப்பாளையத்திட்ட சாப்பிட்லாமா அப்படின்னு. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, ஃபேவரட் கடை. எந்த இடத்துலனா நீங்கள் மேட்டுப்பாளையம் வரும்போது, அவினாசிலிருந்து மேட்டுப்பாளையம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். ஒரு அதாவது மெஸ்ஸு தான், வீட்டில் செய்கிற மாதிரி செய்வாங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பட்ஜெட் வைஸும் கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த போகிற வழியில் இன்னொரு பிளேஸ் காட்டுறேன் கைஸ். அது ஒரு நாள் வந்து நம்ம அந்த ட்ரிப்பை, அந்த இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போடுவோம். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒன்ஸ் போயிருக்கேன். பட் வந்து நம்ம வண்டி எடுத்து டாப் கன் எடுத்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே போகலை. ஸோ அதை மட்டும் ஒரு நாள் கவர் பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆஃப் ரோடிங்கான ஒரு ரைடு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ரிமோட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அங்கே வந்து அலோடே இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா அது வந்து இது ப்ரைவேட் ஏரியாஸ் அதெல்லாம். ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெயினான ஒரு விஷயம், அது மாதிரி நம்ம பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டுருக்காங்க இந்த பக்கம். மேக்ஸிமம் நிறைய பிளேஸஸ் கவர் பண்ணிட்டோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சில பிளேசஸ் வந்து எங்களுக்கு தெரியாத பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து காய்ஸ் வியூவர்ஸான நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் கவர் பண்ணாத பிளேசஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள். இல்லை நாங்கள் கவர் பண்ணனாலுமே எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் இன்னுமே இது ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த இடமெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம், ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் அங்கேயும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரைடில் வந்து கொலாப் பண்ணி அந்த பிளேசஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா காய்ஸ்? ஸோ அனைத்து நண்பர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் ரைடுக்கு. காய்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன டவர் தெரியுதா, பிஎஸ்என்எல் டவரு. உங்களுக்கு அந்த செடி கீழே பாருங்கள், கரெக்டாக இங்கே ஒரு கிளை வருது, அது கீழே தெரியுதா? ஸோ அதுதான் அந்த வியூ பாயிண்ட்டை நான் அடுத்து சொன்னது. ஸோ அந்த பிஎஸ்என்எல் டவர் இல்லாமல் அதிலிருந்து இந்த ஹில்ஸ் போகுது பார்த்தீங்களா, இந்த ஹில்ஸ்லேயே போனோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கீழே வரைக்கும் இறங்கும். அந்த 3வது மலை ஒரு சின்ன ஹில்ஸ் தெரியுதுங்களா, அது வரைக்கும் இறங்கும். ஸோ அது வந்து நம்ம ட்ரக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த பிஎஸ்என்எல் இதோட இது பண்ணி முடிஞ்சிரும் ரூட்டு, பட் அங்கே வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். அந்த இது தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரைடில் வந்து நம்ம அதை கவர் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் மீன்ஸ் அப்கமிங். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து செமையாக இருக்கும் போகிறதுக்கு. அந்த எட்ஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மலை, 3வது மலையோட எட்ஜில் தான் வந்து அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ பக்காவாக இருக்கும். மொத்த மேட்டுப்பாளையமும் அப்படியே சூப்பராக தெரியும். கீழே அந்த கோயில், பிளாக் தண்டரு, எல்லா வியூவுமே பக்காவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், பட் நம்ம சேனலில் ஒன்றும் போடல. ஸோ அங்கே போயிட்டு வந்த டைம் எல்லாம் வந்து சேனல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் கைஸ் இங்கே காட்டேரி ஜங்ஷன் பக்கம் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை. ஸோ பசி ஜங்ஷன் வரைக்கும் போய் எல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அங்கேயே வந்து பிரெட் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரெட் ஆம்லேட் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு இங்கே அப்படியே ஜங்ஷன்லேருந்து அப்படியே நம்ம நேராக மஞ்சூர் ரோடு தான். மஞ்சூர் ரோட்டில் வேணால் அங்கங்கே நின்று எங்கேயாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸுக்கு தேவையானது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30-35 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோன்னு. அவ்வளோதான். ஃபுட்டு வரைக்கும் சாப்பிட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு நான் வாக் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இது ரூட்டு நம்ம நிறைய அடிக்கடி பார்த்த ரூட்டு தான், அதனால பெருசாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாசம் சூப்பராக இருக்குது. நான் பேக் சைட் பாருங்கள் அப்புறம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா
நம்ம டாப் கன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த் ப்ரோவோட இன்டர்செப்டாக நிற்கிது. ஸோ மேஜர் ஒன் திங் இஸ் அனதர் பிளேஸ். ஓகே எதுலடா எக்ஸ்டர்னல்லையா இப்படி கம்ப்ளீட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து தெரியுதா ஒரு போர்டு காட்டேரி பார்க். ஸோ காட்டேரி ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ அது வந்து காட்டேரி பார்க்கு. காட்டேரி பார்க்கில் இப்போ சுற்றி பார்க்குறக்கு இல்லை, ஓகேவா? பசி தான் முக்கியம். சரி கைஸ், அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ சூப்பர். குந்தா, ஊட்டி, மைசூர் போட்டிருக்குங்களா? இப்போ நம்ம குந்தா அப்படின்னு போட்டிருக்கிற ரூட்டில் தான் போகிறோம் ஸ்ட்ரைட். மைதிஸ் ரூட்டு தான் ப்ரோ, அப்படியே போங்க. மஞ்சூர் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம போன ரூட்டே தான். கிளன்டேல் உளிக்கல் போட்டிருக்குங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ மேலே போக போகிறோம். குந்தா மேலே போகுதுங்களா? கீழே வந்து லான்ச்சஸ் போட்டிருக்குங்களா? அதை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே அந்த ஒரு இது ஒன்று டவர், பிஎஸ்என்எல் டவரு. ஸோ அந்த இதுக்கு போகிற ரூட்டு. ஸோ நான்சேஞ்ச் அந்த எஸ்டேட் வழியாக போய் தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். பிளேஸு சூப்பராக இருக்கும் கைஸ். ஆஃப் ரோடிங்க பக்காவா. ஐ ஷோ ஒன் டே. இப்போது இதுதான் மஞ்சூர் வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த மஞ்சூர் அங்கே பாருங்க போர்டு இருக்குது. இனி எப்படியோ கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னோம்னா கெத்தை வந்துடும். இதில் மஞ்சூர் காவல் நிலையம் இதுலேயே கெத்தை வந்துடும். மஞ்சூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டுன்னு பார்க்கணும். கிண்ணக்கார ரூட்டு. ஏன்னா மெயின் போனோம் அப்படின்னம்னா கிண்ணக்கார ரூட்டு எது அப்படின்றது ஏதாவது சைன் போர்டு இருக்கும், அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். ஜஸ்ட் வெயிட் கைஸ். இங்கிருந்து நம்ம எப்படின்னு ரூட் பார்த்துருவோம். அண்ணா இது கிண்ணக்குற ரூட் எதுண்ணா? இதுலையாங்க? ஓகேண்ணா. அதுலேருந்து லெஃப்ட்டுங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா இருக்கும் இங்கேருந்து? 30 கிலோமீட்டர் வருங்க. சரி, 25 கிலோமீட்டரில் வியூ பாயிண்டா? அந்த ரைட் சைடு மேலே போகிற மாதிரி இருக்குங்க. வண்டி கீழே நிறுத்திட்டு நடந்து தான் போய்க்கணும். சரிண்ணா, ரைட். டக்குன்னு போயிட்டு வர மாதிரி தான் இருக்குங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. Look around. எனக்கு இந்த மரமே தனியாக பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தனியாக இருக்குதுங்க. அந்த எஸ்டேட்குள்ளே வந்து குட்டியாக அந்த இதுக்குள்ளே இது இருக்குது. ஐ திங்க் அதுதான் வந்து அங்கே ஒரு ரோடு இறங்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஜிக்ஸாக்கா அதுதான் வந்து இந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து இறங்குறது, மஞ்சூர்லேருந்து கீழே இறங்குற ரூட்டு, இந்த முள்ளி இறங்கி போவாங்களே அது. ஆமாம், அதுதான். ஏதோ காட்டேஜ் மாதிரி இருக்கு. ரெசார்ட், பாப்ஸ் கிளவுட் ரெசார்ட். பக்காவாக இருக்கு பாருங்க இந்த ஒரு ரெசார்ட்டு. செம்ம வியூவில் வச்சுருக்காங்க. கீழே பாருங்க அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனு. ஓகே, இங்கே ரெசார்ட்டெல்லாம் எடுத்தங்கனோம்னா கிளைமேட்டுக்கு செம்ம கிளைமேட்டாக இருக்கும்போது அப்படியே உள்ளே தங்கிட்டு அழகாக வந்து இந்த வியூ பார்த்துட்ருக்கலாம். இது பார்க்கும்போது அந்த கீழே அந்த வேலி தெரியறது அப்படியே அந்த அழகோட சேர்த்து
நம்ம டாப் கன்னும் நிற்கிது. அது இன்னுமே ரொம்ப அழகு. இதை ஊட்டி டு இதுன்னு நினைக்கிறேன், கிண்ணக்குறை ரூட் போகிறது. கோரக்குந்தா, குந்தாலேயே நிறையா ஊருக்கு வருங்க. மேல் குந்தா, கீழ் குந்தா, கோரக்குந்தா, இன்னொன்னும் நிறையாலாம் பேர் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ். பாய், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. வாவ், சான்ஸே இல்லைங்க. இது ரொம்ப குட்டி தான், பட் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? எக்ஸ்பெக்டே பண்ணல நான். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓ சாரி, இது வேறு கடவுள், இது வேறு செருப்பு போட்டு போக வேண்டாம், அங்கே சாமி இருக்கு. ஐ ஜஸ்ட் ஷோயிங் யூ. ஓகே ஓகே. வாவ் காய்ஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம டார்க்காக இருக்குது, நல்லா இருக்குது இந்த ரூட்டே. ஸ்டாப் 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 ஸ்டாப். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? கிண்ணக்குறை அண்ட் இரிய சீகை, கோரக்குந்தா, அப்பர் பவானி. நம்ம வரும்போது ஒரு பஸ் பார்த்தாங்களா கோரக்குந்தான்னு சொல்லி, அது கீழே இதில் தான் போயிருக்கு. ஸோ அப்பர் பவானி 17 கிலோமீட்டர், கோரக்குந்தா 6 கிலோமீட்டர், கிண்ணக்குறை 13, இரிய சீகை 16. ஓ, இதுக்கு கிண்ணக்குறைக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது 16 கிலோ வச்சு 3 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஓ, சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா காய்ஸ்? நம்ம இரிய சீகை கிண்ணக்குறை ரூட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக இந்த ரைட் சைடு வரும், நான் அதை ஸ்லோ பண்ணுறேன். பாருங்க, கிண்ணக்குறை 10 கிலோமீட்டர், கேரிங்டன் எஸ்டேட் போலாம். போவோமா கிண்ணக்குறை. அப்பப்போ இப்படிதான் கிரிஞ்ச் பண்ணுவேன், அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஐயோ, இதை பாட்டா பாடிட்டேனே, இந்த டோனை இது காப்பிரைட் போட்டானுங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். காப்பிரைட் போடலை அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்குது. இந்தா பாருங்க, இந்த ஏரியாவில் பாருங்க. ஏன்னா நீங்கள் அந்த டேர்ன் திரும்புவீங்க, ஏன்னா இங்கெல்லாம் ஃபென்ஸே இன்னும் போட கிடையாது. ஸோ அதனால் நம்ம பார்த்து வரணும் இங்கே மட்டும். நான் பார்த்த ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரூட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மற்ற ரோடாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இதில் அதுவும் எல்லாம் இல்லை. ஃபென்சஸ் நிறைய இடத்துல இல்லை. guys பைசன் காட்டருமா பாருங்க. வாவ், ரொம்ப ஜெயிச்சாண்டிக்கா இருக்கு. பழி நெடுக காட்டெருமை தான் பாடணும் நான். ஆக்சுவலா சிங்கிள் பைசன் நாம போக முடியாது. இங்க வியூ பாயிண்ட் எங்க இருக்குங்க? கீழே இருக்கும். எவ்வளோ தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர். கிண்ணக்குறை போய் ரைட்டு போகணுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்களா கிண்ணக்குறை போறதுக்கு முன்னாடி?
கேஸ் இங்கே லோக்கல் பர்சன் ஒருத்தர். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யார்த்தையாவது ரூட் கேட்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து பஸ் ரூட் வந்து பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து இங்கே யாராவது வெயிட் பண்ணுறாங்க இல்லை எங்கேயாவது போகணும் அப்படின்னாங்கன்னா இங்கே யாராவது வண்டி வருவாங்களே அவங்கள பிக் பண்ணி தான் அவங்க போய்க்கிற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். வியூ பாயிண்ட்டு இது ரோடு, மெயின் ரோடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அப்படியே பேக்கரி போகிற மாதிரி அப்படியே வண்டியெல்லாம் ஜஸ்ட் அப்படியே முன்னாடி நிறுத்தியிருக்கோம். ஏன்னா இங்கே மங்கி எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இல்லை. இருங்க, அந்த இடமெல்லாம் வந்து இதுதான் ஃபென்ஸ்லெஸ் தான் எல்லாமே. இங்கே ஆஃப்டர் லாங் டைம் வேறு அகைன் மேலே ஏறுறேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. ஸோ இங்கே வர்றதெல்லாம் பார்த்து வாங்க, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். எங்கே போக மாட்டீங்க? நீங்கள் என்ன தாத்தா வலுக்குது. சிப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். நிஜமா ஒர்க்கு ப்ரோ. இந்த பாறையில் என்ன இது இப்படி தான் இருக்குங்களா? அப்படிதான் இருக்கு. வியூ பாயிண்ட் பேர் இருக்கா ப்ரோ? ஒன்றும் இல்லை, பேரெல்லாம் இல்லைங்க. இது ப்ரோ மல்மட்டா, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான். ஒன்று அங்கே பாருங்க, விட மாட்டாங்க. அங்கே ஒரு இது தெரியுதுங்களே, அந்த மலையிலிருந்து ஒரு குகை மாதிரி செமையாக இருக்கு. இது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இது ஏரியா என்ன ப்ரோ? அது இது அட்டப்பாடி பவானி. அட்டப்பாடி பவானிங்களா? அட்டப்பாடி பவானி, அந்த பக்கம் கேரளா. இங்கே முன்னாடி இருக்கிறது கேரளா படுறது. இதெல்லாம் இங்கே முன்னாடி இருக்கிறது அந்த வேலிக்குள்ளே அதெல்லாம் இது பவானி. ஓ ரைட் 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 ரைட். இங்கே தெரியுதுங்களா கைஸ்? ஆக்சுவலாக இதெல்லாம் பவானி. பவானி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்டப்பாடி, மல்லேஸ்வரம் கோயில். அப்படியே வந்து அந்த சைடு ஃபுல்லாக அந்த ஆப்போசிட் ஹில்ஸ் தெரியறது எல்லாமே வந்து கேரளா தான். தெரியுமா? அது மல்லேஸ்வரம் கோயில். இது கேரளா மல்லேஸ்வரம். அது என்ன ப்ரோ மல்லேஸ்வரம் கோயில்? ப்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரோ. மல்லேஸ்வரம் மல்லேஸ்வரம் கோயில் சிவன் ராத்திரிக்கு அங்கே தான் வந்த தடம் பாருங்க. இதில் தான் வந்தோம். ஷூ வேறு கிரிப் இல்லை, டக்கு டக்குன்னு வழுக்குது சில இடத்துல எல்லாம்.
இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் கைஸ். ஏன்னா கொஞ்சம் பார்த்து வந்துக்கணும் இங்கெல்லாம். ஆனால் வந்து கீழெல்லாம் இறங்கி போவாங்க. பட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம். கைஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிண்ணக்குறை தான். அப்பா டெய்லி கைஸ் வேறு டவரெல்லாம் நல்லா கிடைக்குதுங்கம்மா. இவ்வளோ இன்டீரியராக இருக்குது. பட் டவரெல்லாம் நல்லா கிடைக்குது. ஏர்டெல் இதெல்லாமே வேறுங்க. டவர்ஸ் எல்லாம் இருக்கு வருங்க. பிஎஸ்என்எல் ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொன்று இருக்குது. அதுன்னு ஏர்டெல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வா விரிச் கிண்ணக்கோரை தெரியலங்களா? வா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு அழகிய ஒரு கிராமம் கிண்ணக்கோரை. இதுக்கும் தாண்டி ஒன்று இருக்குது இரியசிகை. நம்ம அதுக்கும் போக போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு தட். வாங்க போகலாம். கீழே கோயில் இருக்குது. நல்ல கோயில், பெரிய கோயிலாகவே இருக்கு. எஸ்டேட் வீடுங்க நிறைய இருக்குது இங்க. கைஸ் இந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லித்துறை கூட்டுறவு தேயிலை தொழிற்சங்கம்னு சொல்லி இந்த இடத்துல. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ரோடு ஏறுதா. ஸோ இதில் போகணும் அப்படின்னோம்னா தான் இந்த ரூட் போகுது பாருங்க. ஆஃப் ரோட் போடுவோமா? ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் போடுவோமா? காமான். இது வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் போகிறதுக்கான ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக இங்கே மேக்ஸிமம் வியூ பாயிண்ட்டுக்கு பேர் இல்லைங்க. டக்கு 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 டக்கு. கைஸ் மெதுவாக பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ரோடு வந்து இதுதான். நான் கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிட்டேன். வந்து ஒரு வியூ பாயிண்ட் போகிறதுக்கான ரோடு. தான் போறாப்ல முன்னாடி. பண்ணு பொழுதி அப்பா ப்ரோ வரட்டுமா? பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடா இருக்குது. நம்ம போனதுலயே இதுதான். ஏன்னா நம்ம டாப் கன் எடுத்துட்டு பெருசா அங்க ஒரு டைம் போயிருக்கா கேரளாக்குள்ள ஒரு ஃபால்ஸ்க்கு. அது இதை விடவும் இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க கைஸ், அப்படியே லைன் இருங்க ப்ரோ, இருங்க பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குன்னு. இது ஏறுறது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் வந்து
நம்ம இந்த ரூட்டில் திரும்பி வேற வரணும். மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஏற்றுங்க, அதில் ஏற்றிருங்க. என்னது வருமானு தெரியலையே கைஸ். நம்ம டாப் கன்னுக்கு போவோமா? முடியும் ஹரிஷா. தம்பி முடிவெடுத்துட்டோம், ஏறிதான் ஆகணும். ஒரு வராப்பில் லைட்டாக ஒரு புஷ்அப் கொடுத்து மேலே ஏற்றிருக்கோம். லைட்டாக முன்னாடி போவோம். அது ரோடு வந்து இன்னும் எங்கேயாவது மாறுதான்னு தெரில. அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், முன்னாடி பசங்க வந்திருக்காங்க, அவங்க தான் நிற்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்மளும் கொண்டு ஷோ பண்ணுவோம். ரொம்ப முன்னாடி போகாதீங்க, இப்போதான் லவ் ஃபெயிலியர் வேற. மஞ்சுமல் பாய்ஸா கொஞ்சம் கம்மியா இருக்கிறோம். இதுல கோயம்புத்தூர் தெரியும், மேட்டுப்பாளையம் தெரியும். கேரளாங்களா? எதுக்கு நம்ம வந்து ரூட்டு அங்கே போய் தெரியுதா சின்னதா? இல்லை ப்ரோ, இப்போ வந்தோம்ல, அது அப்படியே கீழே இறங்கி அங்கே போது வருங்க. அது எங்கேயோ ஒரு மலைக்கு போகுது கீழே வருங்க. அது என்ன ஆறு? ஒண்ணுமே கிடைக்காதாமா. பெட்ரோல் பங்க் தெரியுதுங்களா? பெட்ரோல் பங்க் ஆறு ஒன்று ஓடுது. எவ்வளோ தூரம் ப்ரோ? இங்க இருந்து 30 கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். அப்படியே போயிடலாம். என்ன கோயம்புத்தூர் போகணும். ஓகே, இந்த எல்லோ ஸ்ட்ரீட் அப்படின்னாலே இங்கே ஹிரியசிக்கு தான். ஸோ ஹிரியசிக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பைக் பார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து போகிறக்கு இல்லை.